மகர ராசிக்காரர்களுக்கு 2026 கூட்டினீங்கன்னா 1 சூரியனுடைய ஆதிக்கம் வரும். சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால எந்த பொருளாக இருந்தாலும் கவனமாக வச்சுக்கோங்க. எதையும் தொலைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. காணாமல் போன பொருள்ங்கிறதுங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், பண விஷயங்களாக இருக்கட்டும், கையில் வச்சிருக்கிற சாவிகளாக இருக்கட்டும், வீட்டு சாவி, கடை சாவி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கவனமாக வச்சு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களை ஏமாற்றப்படுறதெல்லாம் யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கு வழிவகுத்துருவாங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத எந்த டென்ஷனையும் மண்டக்குள்ளே போட்டு வச்சுக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நல்ல முறையில் எடுங்க. கடவுளை வேண்டி வழிபட்டுக்கிட்டு உங்கள் முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத மற்றவங்க பிரச்சனையில் போய் சிக்கிக்க கூடாது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும்.